أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. இப்போது நாங்கள் எமது நடத்தும் சீதன ஒழிப்புமான டீம் இறுதி பயான்களுக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெயரால் தலைமைகளிலும் அதை அடுத்து வந்த மகளிர் உதவிக்கு பின்னால் நடத்தப்பட்டவர்களிலும் சீதனத்தால் ஏற்பட்ட சீரழிவு சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய பெயரால் நிறைய சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். இப்போது எமது பிரதேசத்திலே குறிப்பாக நமது கிழக்கு மாகாணத்திலே மக்களோடு இரண்டர கலந்த இந்த பாவத்திலே இந்த அம்சங்களை பிரச்சாரம் செய்கின்ற பிரச்சாரர் என்ற வகையிலே சகோதரர் அன்சார் சதுரை அவர்கள் இப்போது உரையாற்றி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயான்களிலே நீங்கள் சில நடைமுறை சார்ந்த நீங்களே இப்படியான விடயங்களை கேட்டு விடையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட அம்சங்கள் சொத்து பங்கீட்டோடு இது எப்படியெல்லாம் பின்னி பிணைந்து காணப்படுகிறது, சீதனத்தை எப்படி ஒவ்வொரு அம்சங்களிலிருந்து கலக்கி எடுக்க வேண்டும் என்கிற மாதிரியான அம்சங்கள், சீதனத்தை வீடு வாங்குவது கூடும் என்று சொல்லுகின்ற சகோதரர்கள் வைக்கிற ஆதாரங்கள், அதற்கான பதில்கள், இப்படியாக இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு உரையை நீங்கள் 10 மணி வரைக்கும் கேட்க இருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பள்ளிவாயல்களிலே தொழுது முடித்த சகோதரர்கள் இருக்கிறீர்கள். இன்னும் சில கதிரைகள் பின்னால் சொல்லியிருக்கின்றன. முடிந்த அளவுக்கு ஆங்காங்கே இருக்கின்ற சகோதரர்கள் முதலில் அந்த கதிரைகளை நிரப்பிக் கொள்ளுங்கள். நமது சகோதரர்கள் முன்னேற்றம் இருக்கிறது உட்கார்ந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் சகோதரிகளும் அடுத்த கட்ட பயானை கேட்பதற்கு ரெடியாக இருக்கிறது நினைக்கிறோம். தற்போது அன்சார் சபலி ஹதரத் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்பிற்குரிய அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஆங்காங்கே வீடுகளில் இருந்து செய்வெடுக்கக்கூடிய சகோதரிகளே, இதில் நடைபெறக்கூடிய சீதன ஒழிப்பு மாநாட்டிலே சீதன ஒழிப்பு ஒரு முஸ்லிமின் கடமைப்பாடு என்ற தலைப்பில் எனக்கு தரப்படுகிறது. சீதனம் ஒரு பொருள் என்பதை எங்கள் எல்லோரும்
ரூம்கள், இன்னும் வயல் நிலங்கள், இதற்காக அவர் ஊழியருக்கு வழங்கப்படக்கூடிய வீடு, கொழும்பு புரிதல்கள் தங்கியிருக்க வழங்கப்படக்கூடிய மாநிலம், இவை அனைத்தும் உள்ளடக்கப்படும் என்பதில் நாங்கள் தெளிவுடன் தெளிவாக இருப்போம். இதில் நேரடியாக இந்த ஊரில் இல்லாவிட்டாலும் இந்த ஊரில் வளர்ந்து வரக்கூடிய பொட்டிக்காற்று அதுவும் அந்த சீரகத்தில்தான் நடக்கிறது. பொட்டிக்காற்று என்பது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். எங்களால் ஊரில் அது 20 வயதை தாண்டி கொண்டது. அது என்னவென்றால் பெண்ணை பெற்ற தாய், மாப்பிள்ளையை பெற்றெடுத்த தாய், அவருடன் பிறந்த சகோதரிகள், மாப்பிள்ளை ஓடியர்கள், அவர்களுக்கு பெண்களத்தினூடாக வழங்கப்படக்கூடிய அந்த பொதுப்பொருள் நாராயண ஊரிலே 5000 ரூபாய் அது தொடங்கியது. தற்போது அது 2 லட்சத்தை தாண்டிவிட்டது. சில கல்யாணங்களில் எங்கள் ஊரிலே சொல்வார்கள், நாங்கள் சீரகம் வாங்கவில்லை. அந்த ஒரு சகோதரர் சொன்னார், அது ஒரு டாக்டரின் கல்யாணம், நாங்கள் சீரகம் வாங்கவில்லை என்று பெரியதாக சொன்னார். பொட்டிக்காட்சியால் ஒரு 10 லட்சம் வாங்கினோம் என்றார். எத்தனை லட்சம்? டாக்டர் என்றால் அவருக்கு 4 காலில் 8 கை, அவர் உண்ணுவதும் கருதுவதும் வேறு, கழிப்பதும் வேறு என்ற நிலையில் இருப்பதை போன்று அவருடைய வேறு வேறு. அதனால் அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 10 லட்சம். அவருக்கல்ல, அவருடைய தாயுடைய சகோதரருக்கு வழங்கப்பட்டது பொட்டிக்காட்சி. சகோதரர்கள், இவைகள் அனைத்தும் அந்த சீதனத்தில் உள்ளடக்கப்படுகின்றது. இவற்றை சமுதாயத்திலே இருந்து ஒழித்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, அவன் மீதுள்ள கடமைப்பாடு என்ன என்பதுதான் எனது தலைப்பாகும். இந்த தலைப்பை பொறுத்தவரை உலகத்திலே சுமார் 600 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த வேளையில் எந்த ஒரு நாட்டிலும் இந்த தலைப்பு பேசப்படுவது கிடையாது. தென்னிந்தியாவிலும், இலங்கையில், வடக்கு கிழக்கிலும் 600 கோடி மக்களிலே ஒரு 30 லட்சத்தை கழித்தால், தென்னிந்தியாவோடு சேர்த்தால் அங்கேயும் ஒரு 6 கோடி அல்லது ஒரு 10 கோடி, இவைகளையும் நாம் உள்ளடக்கினால், ஏனென்றால் அது கேரளாவிலும் இருக்கின்றது. இவர்களை தவிர சுமார் 590 கோடி மக்களுக்கு மேற்பட்ட சமுதாயத்தில் இந்த சீதன பிரச்சனை கிடையாது. உலகத்தில் 40க்கும் மேற்பட்ட அரபு நாடுகள் இருக்கிறது. அவர்களுடைய வழக்கு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவன் தொழிலாலும் தொழாவிட்டாலும், பக்திக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், அவன் என்னதான் நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், திருமணம் செய்கின்ற போது அவனாக ஒரு வீடை கட்டி பெண்ணை எடுக்கிறான். இது முஸ்லிம் மட்டும் செய்கின்றானா? இல்லை. மத கோட்பாடுகளுக்கு அப்பால் நாஸ்திகராக இருக்கக்கூடிய கியூபாவிலே, சைனாவிலே